ஹாய். உங்க ஆஃபீஸ்ல உங்க கொலீக்ஸ் எல்லாம் டஃப் காம்படிஷன் தராங்களா? உங்கள விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா? அப்போ அவங்க எல்லாரை விட நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சில முக்கியமான டிப்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்க புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணிக்க ஏஐ ஒரு ஷார்ட்கட். இந்த மைக்ரோசாஃப்ட் ரிப்போர்ட் படி 75% ஆஃப் நாலெட்ஜ் வொர்க்கர்ஸ் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு நீங்க ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த வீடியோல எப்படி ஏஐ யூஸ் பண்றது அப்படின்றத பேசிக்ஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ற ஒருத்தரா இருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏஐயோட எப்படி எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தான். தெள்ளத் தெளிவா ஏஐ கூட பேசி வேணுன்றத கேட்டு வாங்கிக்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. நான் ஏன் பர்ட்டிகுலர்லி இந்த வீடியோ பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யூசுவலா ஒரு நல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைட் அப்படிங்கிறது அந்த ஏஐ கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்றது தான். ஆனா, அந்த மாரி கைட்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ற ஏஐ மாடலுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைட்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்கல்ல, அவங்கள டார்கெட் பண்ணியே இருக்கு. ஆனா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற டிப்ஸ் எல்லாம் உங்கள என்ன மாரி ஏஐ ஒரு சாட்பாட் மூலியமா யூஸ் பண்ற காமன் யூசர்ஸ்க்காக தான். அண்ட் இந்த டிப்ஸ் எதுவுமே இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி, இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல யூஸ் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஏஐ யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பொருந்தும். ஈஸியா உங்க புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான 14 ஸ்ட்ராட்டஜிஸ அடுத்து ஒரு 12 to 14 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோவ பார்த்து முடிக்கும்போது நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவ அதனால ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு நர்ட் அவுட் எபிசோட் 4. உங்க புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான். நெறைய ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஏஐ அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யூஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் யூஸ் பண்ண முடியல. இனிமே தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஏஐ தாராளமா போதும். எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற நெறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டிப்ஸ் இந்த ஃப்ரீ வெர்ஷன பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரி, நம்ம இப்ப கன்டென்ட்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஏஐ கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் ஏஐ கூட ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு மாடல் செலக்ட் பண்ணணும். ஒரு ஏஐ மாடலுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம கடைசியில பார்க்கலாம். டிஃபால்ட்டா செட் ஆகியிருக்க மாடல் ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் இருக்கும். அது போதும் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு. செகண்ட் ஸ்டெப் கம்பல்சரி இல்லை. ஆனா யூஸ்வலா ஏஐ கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி எதை பத்தி இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது அப்படின்னு ஏஐக்கு கிளியரா சொல்லணும். இதைத்தான் செட்டிங் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஏஐக்கு சயின்ஸ், மேத்ஸ், கோடிங், ஃபினான்ஸ், பாலிடிக்ஸ்னு எல்லாத்த பத்தியும் தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் தெரியாது. அது கூட நீங்க கேட்டா சில ஏஐ வெப்பெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி அதோட நாலேஜை கேதர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். கான்டெக்ஸ்ட் செட் பண்றது மூலியமா ஏஐயோட ஃபோக்கஸை நம்ம பேச போற டாபிக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஃபாலோ அப் இருந்தா திரும்ப கேள்வி பதில் கேள்வி பதில்னு அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு போகும். ஒரு எஃபெக்டிவ் கான்வர்சேஷனுக்கு 4 ஸ்டெப்ல கேள்வி கேட்குற யூசரா நமக்கு பங்கு உண்டு. அதைத்தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸா இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அதை நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். எல்எல்எம்க்கு வேர்ல்ட் நாலேஜ் இருக்கு. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது அதோட எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு உங்களுக்கு பதில் சொல்லும். நான் ரொம்ப சில்லியா ஒரு கேள்வி கேட்க போறேன். உனக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு? நான் இங்கிலீஷ்ல கேட்குறேன். நீங்க தமிழ்ல கூட கேட்கலாம். அதுக்கு அந்த ஏஐ அசிஸ்டன்ட் எனக்கு எட்ஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லிடுச்சு. ஏஐயோட இந்த ஆன்சர்ல என்னோட ஈகோ லைட்டா ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த கேள்வியவே லைட்டா மாத்தி அதே கேள்வி ஏஐட்ட கேட்க போறேன். நீ ஒரு சர்க்கிள், இப்போ உனக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 0 எட்ஜஸ். ஓகே, இந்த தடவை ஏஐ கரெக்டா பதில் சொல்லிடுச்சு. இப்போ இந்த 2வது கேள்வியில நீ ஒரு சர்க்கிள்னு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் இல்லையா? அதை தான் நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கான்டெக்ஸ்ட்ல எவ்வளோ நாலேஜ் ஏஐக்கு தரமோ அது அவ்வளோ நல்லா நமக்கு பதில் சொல்லும். இப்போதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1க்கு வரும். கான்டெக்ஸ்ட்லயே நீங்க ரெஃபரன்சஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஏஐக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் கொடுத்தா ஏஐ அதிலிருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை ஆன்சர்ல யூஸ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐயோட ஹெல்ப் எனக்கு ஒரு ஆர்டிக்கிளில் தேவை.
ஆர்டிக்கிள ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணணும். அப்போ ஆர்டிக்கிள ஏஐக்கு கான்டெக்ஸ்ட்டா குடுத்து, சம்மரைஸ் பண்ண சொல்லி டாஸ்க் குடுக்கலாம். இங்க நம்ம ஆர்டிக்கிள் குடுத்தோம்ல, அதுதான் ரெஃபரன்ஸ். ஏஐ அத வச்சு தான் சம்மரைஸ் பண்ணும். அதே எக்ஸாம்பிள்ஸ் குடுத்தா, அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஏஐ சால்வ் பண்றதுக்கு லாஜிக் கத்துக்கும். எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி கொஸ்டின்லேருந்து ஆன்சர் வருது அப்படின்ற லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு, நீங்க குடுத்திருக்க கொஸ்டினுக்கும் அதே லாஜிக்கை அப்ளை பண்ணி ஆன்சர் குடுக்கும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2. நம்ம சம்மரைஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சம்மரைஸ் பண்ண கேட்கும்போது, ஏஐக்கு யாருக்காக இந்த சம்மரி எழுதுறோம்? எதுக்காக இந்த சம்மரி எழுதுறோம்? அப்படின்ற இன்டென்ட், ஆடியன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கான்டெக்ஸ்ட்லேயே தர முடியும். கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஏஐ பதில் சொல்லும். எக்ஸ்பர்ட் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ற மாரி பதில் தர சொன்னா, எக்ஸ்பர்ட் லெவல்ல ஸ்மார்ட்டா பதில் சொல்லும். அதே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புரியிற மாரி கொஞ்சம் ஈஸியா கதை சொல்ற மாரி சொல்ல சொன்னா, குழந்தைங்களுக்கு ஏத்த டோன்ல ஈஸி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பதில் சொல்லும். கான்டெக்ஸ்ட் போதுமான அளவு குடுத்தா, ஏஐ எஃபெக்டிவா பதில் சொல்லும்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல தான் ஒரு செக் இருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்றது லிமிட்டட் தான். இப்ப வர ஏஐ மாடல்லாம் கான்டெக்ஸ்ட் விண்டோ சைஸ் தௌசண்ட்ஸ்ல, மில்லியன்ஸ்ல இருக்கு. ஆனா, கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இத ஹேண்டில் பண்றதுக்கும் கான்டெக்ஸ்ட் கேஷிங் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. ஸோ எவ்வளோ கான்டெக்ஸ்ட் குடுக்கணும், எப்போ கான்டெக்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் தேவைக்கு ஏத்த மாதிரி. இதுக்கு பிரைஸு, டைமு எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாரி நாலேட்ஜ் எல்லாம் தேவைப்படுறதுனால தான், இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்னு சொல்றோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கான்டெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம பார்க்க போறது டாஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3. ஏஐக்கு நம்ம ஒரு வேலை குடுக்கும்போது, தெளிவா, விளக்கமா அந்த வேலைய குடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத ஏஐக்கு புரியிற மாரி ஆக்ஷன் வெர்ப்ஸ், ரைட், கம்ப்ளீட், டிஸ்கிரைப் அப்படின்ற மாரி வார்த்தைகள வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அதுகிட்ட புரியாத வார்த்தைங்க, செய்ய முடியாத வார்த்தைங்க லைக் அண்டர்ஸ்டாண்ட், திங்க், ஃபீல் அப்படின்ற வார்த்தைகள எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்க்கு ஏஐ கிட்ட யூரோப்ல ரெனியூவபிள் எனர்ஜி அடாப்ஷன்ல இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்லப் போறேன். பெர்ஃபெக்ட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5. டாஸ்க் முடிக்கும்போது மல்டிபிள் ஸ்டெப்ஸ் எடுக்கும் அப்படின்னா, நம்ம அஸ் யூசர்ஸ் மாடலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் குடுக்கலாம். ஆனா மல்டி ஸ்டெப் டாஸ்க்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸ் பண்ற ஆக்ஷன் வெர்பே ஒரு க்ளூ தான். அனலைஸ், சால்வ், கம்ப்ளீட், டிசைட், ஆர்கனைஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வெர்ப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அநேகமா அந்த டாஸ்க் ஒரு மல்டி ஸ்டெப் டாஸ்க்கா தான் இருக்கும். அப்படி அந்த டாஸ்க் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியலன்னா, நீங்க மாடல்ட்ட ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ மாடல் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ற இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க மாடலுக்கு தேவைப்பட்டா கைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்க்கு சாக்லேட் கேக் செய்வது எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடு அப்படின்னு ஏஐ கிட்ட சொன்னா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்கும். பெர்ஃபெக்ட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6. நீங்க ஒரு மாடலுக்கு ப்ராப்ளமும் குடுத்து, சொல்யூஷனும் குடுத்து, இந்த ப்ராப்ளம்க்கு இதான் சொல்யூஷன் அப்படின்னு வெரிஃபை பண்ற மாரி வெரிஃபிகேஷன் டாஸ்க் ஏதாவது குடுத்தீங்கன்னா, உங்க ஏஐ மாடல முதல்ல அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண சொல்லுங்க. உங்க சொல்யூஷனோட அதோட சொல்யூஷன கம்பேர் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ணா வெரிஃபிகேஷனோட சக்சஸ் சான்ஸஸ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் குடுத்து, ஸ்டூடெண்ட்டோட சொல்யூஷன ஏஐய வெரிஃபை பண்ண சொல்றோம். ஏஐயும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஆன்சர் கரெக்ட் தான்னு சொல்லிடுது. ஆனா ஆக்சுவலா இந்த கேஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் தப்பு. இதே ப்ராப்ளம ஏஐ கிட்ட ஃபர்ஸ்ட் முதல்ல அத சால்வ் பண்ண சொல்லிட்டு, அப்புறம் வெரிஃபை பண்ண சொன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர அது தப்புன்னு கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுது. இது கூட ஸ்டூடெண்ட் எங்க தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு சொல்லுது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7. மேத்ஸ், சயின்ஸ், புரோகிராமிங் மாரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ ஏஐ சால்வ் பண்ண சொல்றீங்கன்னா, அப்போ அதோட செயின் ஆஃப் தாட்டையும் கூடவே ஷேர் பண்ண சொல்லுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுனால, புதுசா வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் இந்த செயின் ஆஃப் தாட்ட அதுவே பண்ணிக்குது. இன்பில்ட்டாவே இருக்கு. இந்த செயின் ஆஃப் தாட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, போன எபிசோட் ஆஃப் நர்ட் அவுட்ட இந்த எபிசோட்க்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். என்னதான் ஏஐ தான் கொஸ்டின பொறுத்து ரெஸ்பான்ஸ் குடுக்குது அப்படின்னாலும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஃபார்மேட்ல நம்ம ஏஐ கிட்ட ஆன்சர், அவுட்புட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 8. ஏஐ கிட்ட அவுட்புட் எந்த சைஸ்ல வேணும்?
எவ்வளோ ஃபார்மலா இருக்கணும், எந்த டொமைன் சம்மந்தப்பட்டதா இருக்கணும், அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணா, அது நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்சஸ் குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஐ கிட்ட ஷார்ட்டா ஃபார்முலா ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி ஒரு பிசினஸ் சம்மரி கேட்க போறேன். பெர்ஃபெக்ட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 9. நீங்க ஏஐ கிட்ட அவுட்புட் கேட்கும்போது, அந்த அவுட்புட்ட லிஸ்ட்டா, டேபிளா, பேராகிராஃபா, ஜேசன் ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுனாலும் எக்ஸ்எம்எல்லா கூட நீங்க வேணா கேட்டு வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே ரெனியூவபிள் எனர்ஜி சம்மரிய நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸா ஒரு ஜேசன்ல குடுத்துருன்னு கேட்க போறேன். பெர்ஃபெக்ட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 10. நீங்க ஏஐக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்ல குடுத்திருந்தீங்கன்னா, ஏஐயோட ரெஸ்பான்ஸ்ல அந்த ரெஃபரன்ஸோட சைட்டேஷன்ஸ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அந்த ரெஃபரன்ஸஸ்ல போதுமான அளவு ஆன்சர் இல்லன்னா, ஏஐ கிட்ட இன்சஃபிஷியன்ட் டேட்டான்னு நம்மகிட்ட சொல்லலாம். இப்படி பண்றது மூலியமா நம்ம ஏஐயோட ஹாலுசினேஷன்ஸ ஸ்டாப் பண்ணலாம். அக்யூரசிய இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒரு ப்ராம்ப்ட்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ், கான்டெக்ஸ்ட், டாஸ்க், ஃபார்மேட் பத்தி பார்த்தோம். இந்த செக்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்ப்ஃபுல்லான 10 ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் பார்த்தோம். ப்ராம்ப்ட்டுக்கு இந்த செக்மெண்ட், அந்த செக்மெண்ட்னு இல்லாம, ஒரு ஜென்ரலான 3 ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி இனிமே பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 11. ஒரே ப்ராம்ப்ட்ல நெறைய செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, இந்த செக்மெண்ட்ஸ டீலிமிட்டர்ஸ் இல்ல எக்ஸ்எம்எல் டாக்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சு வைக்கலாம். இப்படி பண்றதுனால ப்ராம்ப்ட்டோட கிளாரிட்டிய நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஏஐக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்து வர மெசேஜஸ்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் செக்மெண்ட்ட நம்ம எடிட் பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 12. ப்ராம்ப்ட்ஸ் பெருசா இருக்கும்போது, சம்மரைசேஷன் மாரி டாஸ்க்ல ஏஐ கிட்ட ஏதாவது நீ மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு டபுள் செக் பண்ண சொல்லலாம். எல்லா ஏஐக்கும் லிமிட்டட் கான்டெக்ஸ்ட் விண்டோ தான் இருக்கு அப்படின்றதுனால, லாங்கர் ஃபார்மேட்ஸ் எல்லாம் அது குட்டி குட்டியா சம்மரைஸ் பண்ணிட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல சம்மரீஸ் ஆஃப் சம்மரீஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நடுவுல ஏதாவது மிஸ் ஆகறதுக்கு சின்ன சான்சஸ் இருக்கு. நம்ம இப்படி டபுள் செக் பண்றது மூலியமா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ஏஐ அத நோட்டீஸ் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 13. ரொம்ப பெரிய ப்ராம்ப்ட்ஸ்ல கேள்விங்க இல்ல டாஸ்க்ஸ கடைசியா வைக்கிறதுனால, ரெஸ்பான்ஸோட குவாலிட்டி 30% இன்க்ரீஸ் ஆகறதா ஸ்டடீஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி, ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் அவங்க சாட்பாட்ஸ் மூலியமாவே சில டூல்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ChatGPT யூஸரா இருந்தீங்கன்னா, பைத்தான் கோட ChatGPTலேருந்தே டைரக்ட்டா ரன் பண்ண முடியும். அதே நீங்க ஆந்த்ரோபிக் கிளாடோட யூஸரா இருந்தீங்கன்னா, செப்பரேட் விண்டோ, அதாவது ஒரு ஸ்டாண்ட் அலோன் கன்டென்ட்காகவே தராங்க. அந்த செப்பரேட் விண்டோல கோடெல்லாம் ஈஸியா ரன் பண்ணிக்க முடியுது. கோடெல்லாம் ஈஸியா வியூ பண்ணிக்க முடியுது. இந்த செப்பரேட் விண்டோவ ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிஃபேக்ட்ன்ற ஒரு ஃபீச்சருக்காகவே ஆந்த்ரோபிக்கோட கிளாட நம்ம பிரிஃபர் பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு இது யூஸ் பண்றதுக்கு. வீடியோவோட ஆரம்பத்துல கான்வர்சேஷனோட ஸ்டார்ட்டிங்ல மாடல் செலக்ட் பண்ற ப்ராசஸ் பத்தி சொல்லியிருந்தேன். இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிடையாது. ஒரு மாடலுக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இந்த டிஃபால்ட் மாடல் உங்களுக்கு பொருந்தலைன்னா, மத்த மாடலோட பர்ப்பஸ் எல்லாம் படிச்சு, புரிஞ்சு, எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாடல் லிஸ்ட்ல லேட்டஸ்ட் மாடல் ரொம்ப கேப்பபிளா இருக்கும். அதோட பிரைஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம 14 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திருந்தோம். இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவது உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு புதுசா பார்த்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நர்ட் அவுட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் a very big thank you. Have a fantastic day. Bye.